தொலைஞ்சு போன கொண்டாட்டியை சேர்த்து வச்சதுக்கு நன்றி இல்லாமல் இருக்கான். அவன் தான் தொலைச்சிட்டே வந்திருக்கான், நான் கூட்டி கொண்டாந்து வீட்டில் விட்டேன், சண்டைக்கு வர்றான். இப்படி நன்றி இருக்கப்படாது. இப்போ 2 பேர் இருக்காங்க பேச வேண்டியவங்க. இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர், பெரும் புலவர் கோ.ப. ரவிக்குமார் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். ஆனா உண்மையிலுமே ஒரு தமிழ் வணக்கத்திற்கு கூட பண்பாட்டோடு கைதட்டுகிற பண்பு யாரிடத்தில் இருக்கிறது என்றால் ஆலாம்பாடி மக்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு உண்மையிலுமே ஒரு அழகான புண்ணியமான பூமி. நடுவர் அவர்களே, கண்ணனால் புகழ் பெற்றது ஆயர்பாடி என்று சொன்னால் கண்ணியமான மனிதர்களால் புகழ் பெற்றது நம் ஆலாம்பாடி என்று சொல்லுகிற அளவுக்கு தகுதியும் தரமும் நிறைந்திருக்கிற அத்தனை பெருமக்கள் இங்க எல்லாருக்கும் நம்முடைய அற்புதமான தொழில் என்னன்னு கேட்டா விவசாயம்தான். பெரும்பாலும் ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லா தொழில்களை காட்டிலும் ஏன் வேளாண்மை தொழில் அப்படின்னா அது தயவு செய்து யாரும் பயிர் தொழில்னு சொல்லாதீங்க, அதுதான் நம் உயிர் தொழில் என்பதுதான் சத்தியமான உண்மை. சத்தியமா சொல்றேன் நடுவர் அவர்களே, அதாவது அடுத்தவர்களுடைய உயிர் வாடினால் கூட கவலைப்படாத எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் விவசாயிகளினுடைய சமூகம் தான் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லோரும் நிறைந்திருக்கிற இந்த சபைக்கு மீண்டும் மீண்டும் என் பணிவான வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து, நடுவர் அவர்களே படப்படப்படன் விஷயத்துக்கு வரேன். படப்படா இல்ல படப்படன் உண்மையிலுமே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. சத்தியமா சொல்றேன், நிகழ்ச்சி தொடங்கினதிலிருந்து அந்த குழந்தைகள்லாம் பாருங்க, அப்படி அதுவும் குறிப்பா இங்கதான் பெண் சுவைஞர்கள் அதிகமா, தாய்மார்கள் சகோதரிகள்லாம் ரொம்ப அழகா உட்கார்ந்து ரசிக்கிறீங்க. உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அண்ணே. பெண்கள் உனக்கு பட்டிமன்றத்து மேல பாசத்துல உட்காரல, பிறகு தனியா வீட்டுக்கு போக முடியாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பயத்தின் காரணமா சேர்ந்து போவோம்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தனியா யாரும் போகாதீங்க. நேற்று ஒரு லேடிஸ் போய் இப்போ ரத்தம் கக்கி இருக்காங்க. ரத்தம் கக்கி வீட்டில் கிடக்க அந்த அம்மா. பயம் வரும், தனியாக போகாதீங்க. நான் சொல்லி மீறி போனீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. போகாதீங்க, ஏதாவது அவசரம்னா கூட போகாதீங்க. ஒரு 40 நிமிஷத்துக்கு குறையாம என் தங்கச்சி பேசினாங்கல்ல. தங்கச்சியா? ஆமா, 40 நல்ல கைதட்டல் கொடுங்க. அடே அப்ப என்ன அழகா பேசினாங்க. இந்த 40 நிமிஷத்துல உங்க பெருமைய ஒரு வார்த்தையாவது சொன்னாங்களா? நைகே நைகே பெருமை பெருமை பெருமை. ஏன் சொல்ல சுகர் இருக்குதுன்னு சொன்னா 4 பேருக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னா நல்லா சொன்னா. 40 நிமிஷம் பேச்சுல உங்க பெருமைய தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? அந்த பையன் இப்பதான் தேடி வர்றான். என்ன தேடுறான்? மகாராஜன்னா யாரு? இல்லடா, அவசரத்துக்கு சூச்சு போயிட்டு வந்துக்கிறான்டா. அவன் கால்ல ஒட்டிருக்கான் வேற செக் பண்றான். தொடச்சிட்டான். உண்மையை சொல்றேன் அண்ணே, செருப்ப கீழே போடுறா. அது போடுவோம், வேலை பாருன்றான். தேவகோட்டை மகாராஜன்னா யாரு அண்ணே? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? நான் இப்படி கத்தி பேசுறான்னு இன்னொரு டீ கொடுக்கணும்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல அண்ணே. ஒரு வாரி உங்களோட பெருமையை சொன்னாங்களா? சொல்லிய நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நம்ம ஆலாம்பாடி மக்கள் மத்தியில உங்களுடைய பெருமையை 2 வரி சொல்றேன். என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதியாடா கேட்கணும்? உங்ககிட்ட கேட்டுட்டே உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு உங்க தம்பி நான் சொல்றேன். என்னைய பத்தி என்கிட்ட கேட்காமலே என்னென்னமோ சொல்றாங்கடா. நடுவர் அவர்களே, உங்களுக்கும் சொல்றேன், நம்முடைய ஆலாம்பாடி மண்ணுக்கும் மக்களுக்கும் சொல்றேன், நம்மளை பத்தி 1000 பேர் குறை சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கைதட்டுங்க, அதுதான் உண்மை.
நடுவர் அவர்களே, குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. குறை சொல்ற வாயை ஒரு செங்கல்ல வச்சு அடைச்சா கூட அந்த வாய் என்ன சொல்லும் தெரியுங்களா? செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். அதனால உண்மையிலுமே சொல்றேன், நீங்க தைரியமா சொல்லலாம். இப்ப நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க, நான் சொல்றேன். உண்மையிலுமே இங்க நிறைய பேரு நீங்க விஜய் டிவில வர கலக்க போவது யாரு நிகழ்ச்சி பாக்குறீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல நான் சொல்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சன் டிவில அசத்த போவதுன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பல தொலைக்காட்சிகள்ல நகைச்சுவை நிகழ்ச்சிகள், காமெடி ப்ரோக்ராம்ஸ் வர்றதை நீங்க பார்த்திருக்கலாம். அதில் யார் யாரோ காமெடி பேசுற மாதிரி நகைச்சுவையாளர்களை நீங்க பார்த்திருக்கலாம். சொல்லுகிற நகைச்சுவையாளர்கள் தான் வெவ்வேறானவர்கள், ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா எப்படின்னு பாராட்டு. இப்படி அது பாராட்டு இல்ல, ஏன்னு அந்த அம்மா பாராட்டல. என்ன பாராட்டா? வேளாங்கண்ணியில வச்சு பாராட்டு. இன்னைக்கு வாங்கின காசுக்கு பாராட்டல. சரி, என்னமா ரசிக்கிறாங்க மக்கள்? நல்ல ரசிக்கிறாங்க. என்ன நல்ல ரசிப்பு. சுண்டல ஒரு பக்கம் சாப்பிட்டாலும் ஒரு பக்கம் கைதட்டி சொல்லிருக்கேன்டா, நம்மளுக்கு கொடுக்குறேன்னு இருக்கான். அந்த நம்பிக்கையில தானே நானே பேசிட்டு இருக்கேன். அதான் அந்த பையன்ல நான் பார்க்க வச்சு அது இந்த தம்பி எல்லாம் பாருங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலுமே நல்ல ரசிப்பு. இங்க என்னங்க ரசிப்பு? போன வாரம் பட்டுக்கோட்டை பக்கத்துல அடா என்ன நிகழ்ச்சி. அம்மா தயவு செய்து கேளுங்க. ஆமா சொல்றேன், ஆலங்குடி பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் பக்கத்துல அப்படி ரசிங்க. அண்ணன் இப்பெல்லாம் என்ன ஜோக்குங்க அந்த மேடையில சொன்னார் பாருங்க, 60 ஜோக்குன்னு 60 ஜோக். ஒரு ஆள் சிரிக்கல. இங்க கேட்டாங்களாடா ஒரு விளம்பரம், விளம்பரம் 61ஆவதா ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க. கூட்டத்துல 4 பெண்கள் நாங்க வயசான ஒரு ஆயா எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுச்சு சிரிச்ச பெண்களை, படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கெல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன்னு. எங்க அண்ணன் ஓடி வந்து அந்த தாய் கிழவி காலில் விழுந்து தள்ளி உட்கார்றா அப்படின்னு என்ன தள்ள சொல்லிட்டு பக்கத்துலயே இன்னொரு சேரை போட்டு அந்த தாய் கிழவிய ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் வாயை திறக்காம பாதுகாத்த புண்ணியருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. பத்தாது. அன்னைக்கு தட்டு நிறைய வாழைப்பழம் வச்சிருந்தாங்க எங்களுக்கு. அந்த கிழவிய உட்கார வச்சு உரிச்சு ஒன்னொன்னா வச்சேன் வாயில, சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சீப்பு வாழைப்பழத்தை ஒரு கிழவி காலி பண்ணிடுச்சு. மறுநாள் ஃபோன் பண்ணேன், என்ன ஆயா எப்படி பட்டிமன்றம் போச்சுன்னு. நல்லா போகுது தம்பி அப்படின்னு. பட்டிமன்றம் பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்துருக்கு, என் தங்கச்சி பக்கத்துல. இந்த அம்மாவா? இந்த அம்மா இல்ல, அந்த அம்மா. அதான்டா பெரியம்மா, நம்ம டீமோட பெரியமாடா. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, காங்கயம் வர சொன்னீங்கல்ல, 6 மணிக்கெல்லாம் வந்திருப்பா. பெரும்பாலும் 7 நிகழ்ச்சி தொடங்கிடலாம்னு 6 மணிக்கு நான் வந்த அதே வண்டியில பஸ்ல தானே அந்த அம்மா வந்துச்சு. அது வந்த பஸ்ஸை பார்த்து நீ ஏறணும்னு சொல்லி இல்ல நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இது வந்த பஸ்ல ஏறுறது ஒண்ணுதான், லாரி ஏழுங்க அப்படின்னு சொல்லி ஆகிறது ஒண்ணுதான். அப்படி சொல்லிட்டு தாண்டா ரொம்ப ஆள் அந்த பஸ்ல ஏறுறாங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நான் பின்வாசல் வழியா ஏறினேன். பஸ் இறங்குனா கரெக்டான அதான் முறை. அந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்குச்சு. இது அவசரத்துல இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த அம்மா இறங்கும் போது அதே பஸ்ல இடம் பிடிக்கணும்னு ஒருத்தன் ஏறினவன் இந்த அம்மா இறங்குறது தெரியாம லேசா ஒரு இடி இடிச்சு. ஏவல பதறீங்க? நடுவர் மாதிரியா பதறீங்க? நம்ம டீம் இல்லடா அது. அவ்வளவு நம்ம டீம், அவ்வளவுதான் நம்ம டீம். சொல்லுங்க, நம்ம டீம் அவ்வளவுதான். நீ ரொம்ப எதிர்பார்ப்போடவே இருக்க. நம்ம டீம்டா, நம்ம டீம் குறைங்க. நம்ம டீம் மாத்திரை பவர் குறையுது, குறைங்க. நம்ம டீம் அவ்வளவுதான். தெரியாம இடிச்சுட்டான்.
தெரியாம ஒருத்தர் மேல நம்ம கை கால் பட்டுட்டா அண்ணா என்னென்ன சொல்லுவோம்? சாரி, மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சிருங்க, சாரி, அதானே சொல்லுவோம். ஆ. இந்த அம்மா மேல தெரியாம ஒரு இடி இடிச்சிட்டா சத்தியமா சொல்றேன், இது அந்த பையனோட சட்டைய பிடிச்சுன்னு இது உயரத்துக்கு அவன் சட்டையவா பிடிச்சிச்சு? அது கொண்டு வந்த கட்டப்பைய போட்டு அது மேல ஏறி நின்று அவன் சட்டைய பிடிச்சு பிடிச்சிருக்கும். பஸ் ஸ்டாண்டே பாக்குதுன்னு இல்லாம நடுவர் அவர்களே அந்த திட்டு, அவங்க அப்பா அவங்க அம்மா அவன் பரம்பரைவே அந்த திட்டு திட்டுது. அத்தனை திட்டையும் வாங்கிட்டு அந்த பையன் சிரிக்கிறான். அவனா ஆள் வளர்த்தியா இருப்பான். அவனே தானே, இந்த வளர்த்தியானால தானே எங்க போனாலும் பிரச்சனை. உண்மையா சொல்றேன், வேற எவனா இருந்தாலும் அந்த இடத்துல நாண்டுக்குவான். ஆனா அவ உண்மையா சொல்றேன்னு அப்படி மானங்கட திட்டுது இந்த அம்மா. அவன் கெக்க பக்கன்னு அப்படி சிரிக்கிறான். ஏண்டா அந்த அம்மா இந்த திட்டு திட்டுது, பஸ் ஸ்டாண்டே கூடி வேடிக்கை பார்க்குது காங்கயத்துல, இப்படி சிரிக்கிறியங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொன்னானே. என்ன சொன்னான்? முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த அம்மா இந்த கழுவுதே, இதையும் கட்டிட்டு ஒருத்தன் 20 வருஷமா குடுத்தனம் பண்றானே, அவன் நிலைமைய கைதட்டுங்க. பத்தாது, முன்ன பின்ன தெரியாதவனே அந்த வாரிய எங்களை எல்லாம் விட்டாம வைக்க போறேன் நான். எங்க அண்ணன் முகத்தை பாருமா, அந்த முகத்தை பாருமா, பச்சிலம் குழந்தைய கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்த மாதிரி இல்ல? நீங்க பாருங்கண்ணே சார். இதுதான் சார் சந்தோஷம். உண்மையிலுமே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே சின்ன குழந்தைகள் முதல் வயதான பெரியவங்க வரைக்கும் அழகா உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை ரசிக்க வைக்க முடியும் என்றால் எங்கள் மகாராஜனுக்கு தயவு செய்து மீண்டும் மீண்டும் கைதட்டல் கொடுங்க. ஏன்னா எத்தனை அந்த உடல் மொழி, அந்த நல்ல நகைச்சுவை, அண்ணே நல்ல விஷயத்த அவங்க சொன்னாங்களே, என்னமோ நிறைய சொன்னாங்க. அவங்க கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவீங்களா? நீங்க கேட்டா உங்க தம்பி தானே, நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் கேட்கிறேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொல்லு. தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், கட்டின மனைவியை கண்கலங்காம பார்த்துக்கணும். அதெல்லாம் பண்ண வேண்டாம். தேங்காய் களத்துல வேலைக்கு வந்தவன ஆட்டை கலைக்கணும். அடுத்தவன் சொத்தை அவனுக்கே தெரியாது எழுதி வாங்கணும். அடுத்தவன் குடும்பம் கெட்டு போட்டுன்னு மாசாணிய தகவலை மிளகாய் அரைக்கணும். என்னென்ன இவன் இப்படி எல்லாம் சொல்றான்? இந்த அம்மா ஒண்ணு சொல்லுது, இவன் அவங்க சொல்றதுல விடுங்கண்ணே. நீங்க எங்க அண்ணன், நம்ம ஊருக்கு வந்திருக்கிற நடுவர், இப்ப யார் சொல்லணும்? நடுவர் சொல்லணும். நீங்க சொல்லுங்கண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இவங்க சொன்ன 3 வேணா, இவங்க சொன்ன 3 வேணா, நீங்க சொல்லுங்க. ஒண்ணு செஞ்சா சொர்க்கத்துக்கு நிறைய செய்ய வேண்டியதல்ல. ஒண்ணு செஞ்சா போதுமா? தயவு செய்து திருவாய் மலர்ந்து அருளுங்கண்ணே. என்ன கேட்டா, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? செத்தா சொர்க்கத்துக்கு போகலாம். வாழ வழி சொல்லுங்கன்னா போறதுக்கு வழி சொல்லிட்டு இப்படியா சொல்றது? அண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்ம ஆலாம்பாடி மண்ணிலிருந்து சொல்லுகிறேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம ஆலாம்பாடி மண் மாதிரியான கிராமத்துல வாழ்வதும், இப்படிப்பட்ட கோவில் வளாகத்தில் இருந்து ஒரு நிகழ்ச்சியை ரசிப்பதே சொர்க்கம். கைதட்டுங்க. இதை விட வாழ்க்கையில் என்னென்ன சொர்க்கம் இருக்க போகுது? இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க. சிறந்த பாடல் இருந்திருக்கக்கூடிய அருமை தம்பி ரவிக்குமார் அவர்கள் நன்றி சொல்லி. உண்மையிலுமே இசைஞானியினுடைய பாடல்களை வாசிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. உண்மையிலுமே உயிர்ப்பாக கொடுத்த அந்த இசைக்கலைஞர்களுக்கு உண்மையிலுமே மனமார்ந்த நன்றி. அண்ணே நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. ஆண்களின் உழைப்பால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கா, பெண்களின் பொறுப்பால அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், இத்தனை குழந்தைங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்களை சாட்சியா வச்சே சொல்றேன், ஒரு குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளை, பண்பாடுகளை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு அதிகமா இருக்கு? பெற்ற தாய்க்கு இருக்கு. இருக்காங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதுல என்ன சந்தேகம்? இருக்காங்கிறது தானே கேள்வி. தயவு செய்து நான் சொல்றேனே, குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டை வராத வீடுன்னு ஏதாவது ஒரு வீடு இருக்கா? சண்டை இப்ப எதுக்குங்க? உங்க வீடு எடுத்துக்கங்க. உங்க வீட்டுல அன்னைக்கும் உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா, வரலையா? இல்ல வராம தான் போயிருமா? இல்ல வராம தான் நாங்க விட்டுருவோமா? விடக்கூடாது. நாளைக்கு நாங்க வீட்டுக்கு போகாம இருப்போம். இல்ல அண்ணி நம்பர் தான் எங்க கிட்ட இல்லையா? எதிரி எனக்கு வெளியில கிடையாது.
3 பேரும் குமுறானுவோம். நாங்க மட்டும் செருப்படி வாங்கிடுவோம். அந்த கடைசி ஒரு ஆள் மட்டும்தான் அமைதியா உட்கார். வரும் பாருங்க அடுத்தது. ஏன்னா ஒரு வாரம் சென்று வந்திருக்கு பரிமாணத்துக்கு. அண்ணே சொல்லுங்க, சண்டை வராத குடும்பம் எங்காவது இருக்கானே? லேதுகாரு லேதுகாரு இல்ல. அப்படி சண்டை வரும்போது உங்க வீட்டு தம்பியா இருந்து சொல்றேன், தயவு செய்து குழந்தைகள் தூங்கிய பிறகாவது அல்லது குழந்தைகள் விளையாட போனா பள்ளிக்கூடம் போன அந்த நேரத்துல சண்டை போடுங்க. பக்கத்துல இருக்கும்போது குழந்தைங்க பக்கத்துல இருக்கும்போது சண்டை போடாதீங்க. அன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இடையில சண்டை, குழந்தை பக்கத்துலயே இருக்குது, இந்த அம்மா அவரை திட்டுது, அவர் இந்த அம்மாவை திட்டுது. ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டா, ஏ முண்டா. பையன் கேட்டான் அம்மாட்ட, அம்மா நான் யாருமா, நீ சும்மாரா குட்டிச்சாத்தா. கொஞ்ச நேரம் அந்த அம்மா அமைதியாச்சுன்னு. இப்ப பையன் கேட்டான் அம்மாட்ட, தாய் தானே எல்லாமேன்னு சொல்லிச்சுல என் தங்கச்சி. ஆமா ஆமா. அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமான்னா. பெத்த தாய் பொறுப்பான பெண் சொன்னா, பேய் உங்க ஒப்பந்தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழிற மாதிரி நான் தான் பிசாசு, தண்டம் உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம், முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபாலாம் முண்டம் போ. ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாரு. பெரியப்பா பெரியப்பா, எங்கடா உங்க அப்பன், எங்கடா உங்க அம்மான்னு சொன்னாம் பாருங்க பதில். பேய் ஆபீஸ் போயிருக்குது, பிசாசு குளிக்க போயிருக்குது, தண்டமே வா முண்டத்தில் உட்காருன்னா. முடிஞ்சிராகாத. இனி ஒரு ஜென்மத்துல உன் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான்னு ஓடின மனுஷன் தான்னா. நான் கேட்குறேங்க, நம்முடைய அற்புதமான நடிகர் சூர்யா அவர்கள் பசங்கன்னு ஒரு படங்க நடிச்சார் தெரியுங்க, எல்லாம் பெரியவங்க பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு டயலாக், ஒரு வசனம், ஒரு என்ன தெரியுங்களா, குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டிய முதல் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அம்மாட்ட இருக்கா? லேதுகாரு. அதனாலதான் பாட்டு கொடுத்தான், எந்த குழந்தையும் நல்ல ரூம்ல சேர போடுவாங்க, இந்த அப்படி பட்டு பாப்பாங்க இல்லனே, அந்த ரூம்ல மொசைக்கு ரூம்ல டைல்ஸ் ரூம்ல சேர் போடுவாங்களா, சேர்ல இந்த அம்மாவை உட்கார வைப்பாங்க. ஒரு கால் வடக்க போகுதா, ஒரு கால் தெற்க போகுதா, ஒரு கால் கிழக்க போகுதா, 4 காலும் ஒரே நேரத்துல கீழே போய் உடையுதான்னு பார்ப்பாங்க. இந்த அம்மா உட்கார்ந்து உடையலன்னதான் டெஸ்டட் ஓகே. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஒரு காலத்துல அந்த அம்மா உட்கார்ந்து அனுப்புனதா கைதட்டுங்க, அவ்வளவு ஒரு தரக்கட்டுப்பாட்டு அலுவலர். இது கால பத்து கவலைப்பட மாட்டேன். இது கால் சேர் எது இது, அதை விட சிவகாசியில இருந்து டெஸ்டர் வச்சிருக்காங்க. டெஸ்டட் பயங்கரமான டெஸ்டர் அது. இல்ல இல்ல, இது என்ன கலரு, இது வந்து இங்க ஃப்ரம் கல்பாக்கம் அத்தாச்சி. ஆனா உண்மையிலுமே சொல்றேனே, எத்தனையோ மாதங்கள் உலகத்துல தம்பி கூட ஒரு வார்த்தை சொன்னா சங்கடமா தான் இருந்தது. ஆனா ஒரு வகையில எங்களுக்கு என்னன்னா, ஊர்ல வந்து கூத்தாடின்னு சொல்றாங்கன்னா, ஆனால் சத்தியமிட்டு சொல்லுகிறோம் அண்ணனுடைய முன்னிலையில, இந்த கூத்தாடியை நம்பித்தான் 50 குடும்பங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா தம்பிக்கு இந்த மேடையில நம்ம மக்கள் முன்னாடி சொல்ற, ஊர் 1000 பேசட்டும், அடுத்தவர்களால் நாம பிழைக்கல, நம்மால் அடுத்த பல பேர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா உண்மையிலுமே கைதட்டுங்க. அதுதான் அவனுக்கான வாழ்த்தா இருக்கட்டும். இல்ல இல்ல சொல்லுங்கண்ணே. கூத்தாடின் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால் வாழ பொறுக்காதவர்களாக இருக்க முடியும். ஒருத்தன் வாழ பொறுக்காதவன் தான் அப்படி பேசுவேன். வேற நல்ல சொந்தக்காரனா தான் இருக்கும். நிறைய விசாரிச்சு பார்த்தா தெரியும். எத்தனையோ மாதங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்க கூப்பிட்டாலும் உங்க தம்பி நான் தட்டாம வந்திருக்கேன். ஆமா. ஆனா ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சுதான், அண்ணா இருங்கண்ணே நான் பார்த்துட்டு சொல்றேன்னே, கொஞ்சம் வேண்டாண்ணே நான் அடுத்த தடவை வரேன்னு சொல்லுவேன். எந்த மாசம்? கார்த்திகை மாதம் என்றால் மட்டும்தான் நான் அப்படி கொஞ்சம் இருப்பேன். ஏன் நீங்க கார்த்திகை மாசம்னா வரமாட்டீங்க? கார்த்திகை மாசம்னா நான் ஏன்னா வராம இருக்கேன். கார்த்திகை மாதம். கார்த்திகை மாசமா? என்ன காரணம்? இப்ப ஐப்பசி நடக்குது, அடுத்து என்ன வரப்போகுது, என்ன காரணம் தெரியும்? என்னமோ ஒரு சவுண்டு வருது. நீங்க தானே தலைவா? ஹலோ ஹலோ ஹலோ, இந்த மானிட்டர் கொஞ்சம் ஏத்துங்க. உண்மையிலுமே சொல்றேன்னு, ஏன் அப்படின்னா
இங்கேயும் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த கார்த்திகை மாதத்துல முதல் நாளே மாலை போட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுகிற அடியார்கள் இந்த மண்ணிலும் இருப்பாங்க. உண்மையா சொல்றேனே, போன வாரம் எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டேன், எப்பா கார்த்திகை மாசம் பிறக்க போகுது, 48 நாள் ஒரு மண்டல மாலை போடலாமா, 24 நாள் அரை மண்டல மாலை போடலாமா, 12 நாள் கால் மண்டல மாலை போடலாமா அப்படின்னு கேட்டப்ப எங்க அண்ணன் ஓடி வந்து சொன்னா, மாலையே வேண்டாம்னா. பயந்துட்டானா? நான் அப்படிதான் கேட்டேன், என்னப்பா பயம், என்னப்பா பயமெல்லாம் இல்ல, கோபமா ஐயப்ப மேல கடவுள் மேல என்னடா கோபம்ல இல்ல, வேண்டாம்னா வேண்டாம்னா. அப்படியெல்லாம் சொல்லாதடா. அந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி மாலை போட்டு ஐயப்பன் மேல பஜனை பாடும்போது கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கு பாரு, அந்த சுகத்துக்கு இணையா ஏதாவது இருக்கான்னு ஒரு பாட்டு பாடி காட்டினே. பாடி முடிச்ச உடனே எங்க அண்ணன் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டாரு. தம்பி 365 நாளும் மாலை போடலாம். ஐயப்ப மேல அவ்வளவு பக்தியான? அப்படி எல்லாம் இல்லடா, ஐயப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி உண்டு. ஆனா ஒண்ணு, மாலை போட்டாதான் வீட்டுல மரியாதையே வருதுன்னாரு. உண்மைதான்டா. அக்கா எல்லாம் சிரிக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ வாங் சாமி போங் சாமி இல்ல, சாமியோ சாமி. மாலை போட்ட நேரத்துல இப்ப நீங்க குடிக்கிறீங்களே சூடா டீ, ஆமா சூடா நீங்க மட்டும் டீ குடிக்கிறீங்கள, அடி வயிறு வலிக்கு கத்தி இருக்கீங்க, குடிங்கண்ணே, நல்லா குடிங்க, சூடா டீ குடிங்க. உங்க வாயி உங்களுக்கு கொடுத்த டீ நீங்க குடிங்க. குடிக்க விட மாட்டான். குடிங்கண்ணே. இப்படித்தான் என்ன பார்க்க வச்சு ஒருத்தர் குடிச்சாரு, மறுபடி குடிக்கிறாரு. கப்பு வாய், இதான் வாயில கப்புங்கிறது. ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டாரு எங்க அண்ணன். நான் குடிச்சதை வச்சுட்டேன்டா. குடிங்க நானே. ஒரே ஒரு கப் காஃபி தான் கேட்டாரு மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன். எங்க அண்ணி சொன்னது அப்படியே நம்ம ஆலாம்பாடியில சொல்றேன். வாங்க சாமி, உட்காருங்க சாமி. காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி? காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி, ஸ்டவ் சாமியில வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, கேஸ் அடுப்பு சாமியை சிம் சாமியில வச்சு சாமி, லைட்ரு சாமியில டொப்பு சாமின்னு 10 சாமி வச்சு சாமி, ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, ஸ்டூல் சாமியில வச்சற சாமி, கை சாமியில தட்டாம சாமி, நாக்கு சாமியில சுற்றாம சாமி, மெல்ல டமக் சாமி குடிச்சிட்டு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, ஸ்கிரப்பர் சாமியை தொட்டு விலைக்கு சாமி, வெயில் சாமியில காய வச்சற சாமி சரணம். சாமியே சார், குடும்பம்டா. தம்பி சுண்டல கொடு, காப்பியை கொடு. அண்ணனுக்கு கொடு. அண்ணே மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஏன் வந்தியா? சீ, எப்ப வந்தியா? பல பேர் அப்படிதான் இருக்க, ஏன் வந்தேன்னு தெரியும். மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. அண்ணனை தேடி அண்ணன் வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல. அண்ணி, அண்ணன் எங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அண்ணி அது எங்க தெரியுதோ. நல்ல குடும்பம்டா. என்ன மாலை போட்ட சமயத்துல குழாயெல்லாம் சாமி, குழாயில விழுகிற தண்ணி சாமி, தொட்டு விளக்குற சபீனா சாமி, வெயில் சாமி, ஸ்டூல் சாமி, இங்க வீட்டுக்காரங்க தெரியுது. இதான் மரியாதை, இதான் பொறுப்பா நான் கேட்கிறேன். அதனாலதான் கண்ணதாசன் மிக அழகாக சொன்னான், பெண்டாட்டி சுல்லெரும்பு, பிள்ளைகள் சுல்லாணி, சுல்லாணிக்கும் சுல்லெரும்புக்கு மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்ட கண்ணதாசன் ஒரு பாட்டு கொடுத்தான். எனது இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்க ஏன் தாயினுடைய அன்பை காட்டிலும் தந்தையினுடைய கண்டிப்பும் தந்தையினுடைய உழைப்பும் அதிகம்னு நாங்க சொல்றோம் தெரியுமானே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு? இங்க எல்லாருமே உண்மையா சொல்றேன், இங்க இருக்கிற என் சகோதரிகளையே கேட்கிறேன், ஒரே நிமிஷம் அக்கா கவனிங்க. இங்க இருக்கிற சகோதரிகளையே நான் கேட்கிறேன், உங்களை பெத்தெடுத்த அப்பாக்கள் எல்லோருமே பெரிய அரசர்களாக்கா, பெரிய மகாராஜாக்களா? ஆனால் சத்தியமாக இல்லை. ஆனால் உங்கள் அத்தனை பேரையும் உங்கள் தகப்பன்கள் இளவரசிகளாகத்தான் வளர்த்தார்கள். கைதட்டுங்க, நான் கேட்கிறேன். அண்ணே, தான் எவ்வளவு கஷ்டப்படுறோம்ங்கிறத எந்த தகப்பனும் தன் வாழ்நாளில் தான் பிள்ளைகிட்ட சொன்னதே கிடையாதுன்னு, சொல்ல மாட்டான், சொன்னதே கிடையாதுன்னு. அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறா, அம்மா சொல்லி காட்டுவா, உனக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் தெரியுமாடா,
உனக்கு தோசையெல்லாம் எப்படி ஊத்தி ஈசல் இறகாட்ட ஊத்துனாதான் உன் தொண்டையில இறங்கும். உருண்டை உருண்டையா இட்லி சுட்டு ஆ. இதெல்லாம் சொல்லுவான் யாரு? அம்மா அம்மா அம்மா. பெத்த தாய். ஞாயிற்றுக்கிழமையான கோழி இல்லைன்னா இறங்குமா? முட்டை ரவுண்ட் ரவுண்டா போட்டேன். எனக்கு யாரு? கோழி போட்டுச்சா நீ போட்டியா? வாழ்க்கையில நடுவர் அவர்களே, செய்ததை சொல்லி காட்டுவது பெண்களினுடைய இயல்பு. ஆனால் வாழ்க்கையில குடும்பத்திற்காகவே உருகினால் கூட தன் குடும்பத்துக்காகத்தாண்டா இதை செஞ்சங்கிறத தான் கண்ணு மூடுற வரைக்கும் சொல்லாதது தாங்க ஆண்களினுடைய இயல்பு. அந்த ஆண் மக்களினுடைய உழைப்பை சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேனே, நிறைய பெண்கள் இன்னைக்கும் வேலைக்கு வந்துட்டாங்க, நான் இல்லை நான் சொல்லல. ஆனா வேலைக்கு பெண்கள் போகாத குடும்பத்துல, அப்பா மட்டும் சம்பாதிக்கிற குடும்பத்துல மகனோ மகளோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், பல அம்மாக்களினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? தங்கம், அப்பா இருக்காரு சாமி, தான் தலைய அடமானம் வச்சாவது நாளைக்கு அந்த ஃபீஸை கொண்டு வந்து அப்பன் கட்டிடுவான் சாமின்னா, அந்த ஆத்தா மேல என்ன நம்பிக்கையை வச்சிருக்கிறோமோ அதுல கொஞ்சமும் குறையாம நம் வீட்டு ஆம்பளைகள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க பெண்கள் அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்களினுடைய உழைப்பை தயவு செய்து குறை சொல்லாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை வழங்கிய அத்தனை இதயங்களுக்கும் என் இதய பூக்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சியா, அருமையான பேச்சு. இப்ப பாரு காப்பி வரும் பாரு, என்ன கொடுத்து விட வருவார் மனோரன். அருமையா சொன்னாரே கடைசி பாயிண்ட். பெத்த தாய், பெண் என்பவள் குடும்பத்துல சொல்லி சொல்லி காட்டுவான். ஆனா அப்பங்காரன் ஒரு குடும்பம் இருந்துக்கதே சொல்லாம காட்டுவான். அதான் சொன்னேன். அப்படியா சொன்னேன்? அதை சொல்லல. ஒரு குடும்பம் இருக்கிறது. ஏன்னா குடும்பத்துக்காக சொல்ல மாட்டான்னு சொன்னியா? நான் ஒரு குடும்பம் இருக்கதே சொல்ல மாட்டான்னு சொன்னான்னு நினைச்சேன். இப்போ பட்டிமன்றம் நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த அம்மா தான் இருக்கிறதுலே ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்தாள். கன்னியாகுமரி கடற்கரையில் காலையில் சூரியோதயத்தை பார்த்தாலும் அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே சூரிய அஸ்தமன ஆகலையில் தான் வந்து சேர்ந்துருக்கு. அஸ்தமனத்துக்கு வந்திருக்கு. திருப்பி நான் கிளப்பி விட்டேன்னா நாளைக்கு அஸ்தமனத்துக்கு தான் போய் சேரும். அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க, நெருக்கி 10 மணி நேரம். இதெல்லாம் அன்புக்காக நம்ம சொன்ன உடனே கிளம்பி வந்திருக்காங்க. உங்களுடைய அந்த கைதட்டலும் அந்த சிரிப்பும் தான் அவர்களை சந்தோஷப்படுத்தும். நம்ம கொடுக்குற பணம் காசு பெரிய விஷயம் இல்லை. போகிற போக்கில் தொலைஞ்சு வச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பணத்துக்காக இல்லை, பாசத்துக்கு. பணம் வாங்கி தரேன், கவலைப்படாத. இது பதட்ட பாரு, என்ன பணம் இல்லையா? அப்போயே கிளியர் ஆயிரும் அதுக்கு. ஆனால் அண்ணன் ஒரு 12 மணிக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க, 12:30க்குள்ளே. அதனால் நான் முடிக்கணும், ஏன்னா சொன்ன டயத்துக்குள்ளே முடிக்கணும்.